பாபி சிம்ஹா, ரேஷ்மி மேனன் இவங்க 2 பேருக்கும் வந்து டிவோர்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா இந்த செய்தியை பாபி சிம்ஹா மறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நியூஸ் 7 தமிழுக்கு ஒரு பிரத்யேகமா ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. அத பார்க்கலாம். பாபி, நாங்கள் நியூஸ் 7லேருந்து பேசுகிறோம். இன்னைக்கு காலையில் வந்து சில செய்திகள் ரேஷ்மிக்கும் உங்களுக்கும் விவாகரத்து அப்படின்ற மாதிரியான செய்திகள் இணையதளத்தில் பரவிட்டு வருது. இதுக்கான உங்கள் பதில் என்ன பாபி? சீரியஸா சிரிப்பு தான் வருது. என்னன்னா, நான் சொல்லணும், இல்லை ரேஷ்மி சொல்லணும், இல்லை என் பேரண்ட்ஸ் சொல்லணும், இல்லை ரேஷ்மி பேரண்ட்ஸ் சொல்லணும். யாரு சொல்றானே எனக்கு தெரியலையே, இவங்க யாருன்னே எனக்கு தெரியல. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு நியூஸ் நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா மக்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க, உண்மை சேர்க்கணுன்ற ஒரு ஒரு உணர்ச்சியாவது இருக்கணும். அது தாண்டி என்னமோ இவங்களா ஒரு கதை எழுதுறாங்க, உன்னை என்கிட்ட கேட்கணும். இப்போ நீங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறீங்க இது உண்மையான்னு. ரெஸ்பான்சிபிலிட்டி, இது என்ன, இது உண்மையா, இது நான் மக்களுக்கு தெளிவுபடுத்தலாமா வேண்டாமான்றது ஒரு ஒரு உண்மையை சொல்லணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. அது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் சொன்னேன்னா, நாங்கள் 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்கோமுங்க, சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்.